கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1948களில் வெளிவந்த ராஜா மணி அல்லது ஓர் அபூர்வ மர்மம் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இதன் ஆசிரியரான ஆரணி குப்புசாமி முதலியார் ஏறத்தாழ 75 நாவல்களை எழுதியுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை துப்பறியும் நாவல்களே. அக்காலத்தில் நடுத்தர மக்களிடையே புத்தகம் படிக்கும் பழக்கம் பரவுவதற்கு இவரது எழுத்துக்கள் முக்கிய காரணமாக அமைந்தன. இவரது நாவல்களும் பெரும்பாலும் ஆங்கில நாவல்களை தழுவியே எழுதப்பட்டவை. அதிகாரம் 10. பூபாலப்பிள்ளை. ராஜாமணி, உன் தந்தையும் தமையனும் தங்கள் மனம்படி செல்ல வேண்டிய வழியில் செல்வதாகவும் நம்மை பற்றி எந்தவித பிரஸ்தாபமும் செய்வதில்லை என்றும் ஒப்புக்கொண்டார்கள். உன் விஷயத்தில், அதாவது நமது விஷயத்தில் இனி பிரவேசிப்பதில்லை என்று கண்டிப்பாக வாக்களித்து விட்டார்கள். நீ கூறுகிறபடி அவர்களை பற்றிய சிந்தனை உன் மனதில் இருக்கும்தான். ஏனெனில் அவர்கள் உன் நெருங்கிய சுற்றத்தார்கள், அதிலும் தந்தையும் தமையனுமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அவர்களை பற்றிய விஷயங்களை மறக்க முடியாதானால் இந்த விஷயம் நமது குடும்பத்தில் இடையூறு உண்டாக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எங்கிருந்து வந்து என்னை மனம் புரிந்து கொண்டா என்று சுற்றத்தார்கள் எவரும் அறிய வேண்டியதில்லை, ஒரு காலம் அறிய மாட்டார்கள் என்றார். அதை கேட்ட அம்மாது, நான் அன்பான மொழிகளால் மனவிளக்கமடைந்து விடுவேன். சுமார் 11 மாதங்களுக்கு முன் நான் உங்களை விட்டு பிரிந்தேன். ஏனெனில் நீங்கள் அவ்வாறு கோரியதோடு என் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் அப்படி செய்ய வேண்டியதாக இருந்தது. இன்று என் சந்தோஷம் முழுமையும் தாங்கள் எனக்கு அளிக்கும் செல்வம் பொருந்திய அந்தஸ்தையும் யாவற்றையும் நிராகரித்துவிட சித்தமாக இருக்கிறேன். ஏனெனில் நீர் இருக்க வேண்டிய கௌரவமான பதவியும் நீர் அனுபவிக்க வேண்டிய சுகமும் என்னை இவ்வாறு செய்யும்படி கட்டாயப்படுத்துகின்றன என கூறினாள். ராஜாமணி. பூபாலப்பிள்ளை. என் வாழ்நாட்களில் சந்தோஷத்தை பற்றியா கூறுகிறாய்? நீ மட்டும் நான் உன்னை எம்மாதிரி காதலிக்கிறேன் என்பதை மட்டிலும் அறிவாயின் என்றதும் ராஜாமணி, நான் ஒரு சமயம் இணங்கி விடலாம். ஆனால் நான் உம்மை ஒரு பெண் காதலிப்பது போல காதலிக்கிறேன். எத்தகைய பெண்? நினைத்தாலும் தேகமும் மனமும் நடுங்கும்படியான இடத்திலிருந்து சொல்லனாத மனவேதனை அடைந்து கொண்டு அகௌரவமும் அவமானங்களால் துயரப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண் முதல் தன் மனதிற்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் நிம்மதியும் செல்வத்தையும் கொடுத்த ஒருவர் மேல் எத்தகைய அன்பு வைக்க வேண்டுமோ அத்தகைய அன்புதான் நான் தங்கள் மேல் வைத்திருக்கிறேன். அத்தகைய கருணைக்கு நான் பதில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். பூபாலப்பிள்ளை. உன் தந்தை தமையன் இவர்களது நடவடிக்கைகளால் எனக்கு அகௌரவம் உண்டாகும் என்று நீ அஞ்சுவதாக கூறுகிறாய். இருக்கட்டும், நீ என்னை மனம் புரியும் பொழுது உன் தந்தையும் தமையனும் இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்திருந்துதானே மனம் செய்து கொண்டாய். அப்பொழுது அதை பற்றி ஏன் அஞ்ச வேண்டும்? ஆமாம், அது உண்மையே. அந்த சமயம் காதல் என் கண்களை மறைத்துவிட்டது. மேலும் அப்பொழுது என் தந்தையும் தமையனும் தண்டனை அடைந்த குற்றவாளிகளாக ஆகியிருக்கவில்லை. பணத்தால் தூண்டப்பட்டு குற்றமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அத்தகையவர்களை எப்பொழுது விட்டு பிரிந்து விடலாமோ என்று என் மனம் ஆவல் கொண்டிருந்தது. உம்மை மனம் செய்து கொண்டதும் அவர்களை அடியோடு விட்டு பிரிந்து விட்டோம். இனி அவர்களை நாம் காண மாட்டோம் என்று கருதியிருந்தேன். இத்தகைய சம்பவங்கள் அப்படி சுலபத்தில் கத்தரித்துக் கொள்ளத்தக்கவை அல்லவென்று தெரிகிறது. அவர்கள் என்னை கண்டுபிடித்து விட்டார்கள், மறுபடியும் கண்டுபிடிப்பார்கள் என்று கூறிய பொழுது பூபாலப்பிள்ளை, இல்லை இல்லை, ஒரு பொழுதும் இல்லை. நான் அதை பற்றி ஜாக்கிரை எடுத்துக்கொண்டேன். உன் வரையில் பூமி வெடித்து அவர்களை விழுங்கிவிட்ட மாதிரியே என்றாள். ராஜாமணி. நான் உங்களை அதிகமாக விசுவாசிக்கிறேன். தங்களை விட கடவுள் கூட எனக்கு அதிகமல்ல. இந்த அவமானம் என்னை விட்டொழி மட்டும் நான் தங்கள் மனைவி என்று கூறிக்கொண்டு தங்கள் அருகில் வரமாட்டேன் என கூறினாள். அவள் அவ்வாறு கூறிவிட்டு உடனே தன் தந்தையும் தமையனும் இருக்க அறைக்கு சென்றாள். பூபாலப்பிள்ளை அவள் கூறிய யாவும் பேசாமல் கேட்டுக்கொண்டே இருந்தவள். அவள் சென்றதும் திடுக்கிட்டவர் போல, சேச்சா, இது நம்மால் சகிக்கக்கூடியதல்ல. இவள் என் மனோநிலைமையை சற்றேனும் அறிந்து கொள்ளவில்லை, ஆம், சற்றும் அறிந்து கொள்ளவில்லை என கருதிவிட்டு பக்கத்தில் இருந்த ஜெய்சிங்கை நோக்கி, ஐயா, தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே தமது ஜேபியில் இருந்த ஒரு துண்டு கடிதத்தை எடுத்து அதில் ஏதோ சில வார்த்தைகளை எழுதி மடித்து அந்த கடிதத்தை ஜெய்சிங்கிடம் கொடுத்து, இதை என் வீட்டில் இருக்கும் தங்கம்மாளிடம் சேர்த்துவிட வேண்டும் என்றார். ஜெய்சிங் அக்கடிதத்தை உடனே தன் ஆட்களில் ஒருவனிடம் அளித்து தங்கம்மாளிடம் கொடுக்கும்படி கூறிவிட்டு பூபாலப்பிள்ளையிடம் சங்கதியை தெரிவித்தான். அவன், நான் எவ்வளவு கூறினாலும் அவளுக்கு என் மனோநிலைமை தெரிவதில்லை. ஒரு சமயம் தன் போன்ற ஒரு ஸ்திரீயே கூறினால் அப்பொழுது அது அவள் மனதிற்கு விலகவாகும் என்று கருதிய தங்கம்மாளை உடனே வரும்படி எழுதினேன் என்றார். பின்னர் ஜெய்சிங் அந்த பக்கத்தில் இருந்த அறைக்கு செல்லும் பொழுது அங்கிருக்கும் ஆனந்த் சிங் சாளரத்தில் நின்று கொண்டு ஜாடையாக வெளியில் பார்ப்பவன் போல இருந்தான். ஜெய்சிங் அவனின் அருகில் சென்றான். அந்த சமயம் ராஜாமணி தன் தந்தையை நோக்கி, என் தேகத்தில் உன்னுடைய இரத்தமும் மகா உத்தமையாக என் தாயின் இரத்தமும் ஓடுகிறது என்பதை நான் ஒரு பொழுதும் மறக்க முடியாது.
என் தலையெழுத்து எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளால் தலை கவிழ்ந்து கொள்ளும்படி செய்த என் சிரசை உலகில் எந்த மூலையில் மறைத்து கொண்டிருந்தாலும் உங்கள் பாவத்திற்காக உங்களை மன்னிக்க வேண்டும் என்று, இனியேனும் நீங்கள் நந்த நெறியில் நடக்குமாறும் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் சர்வ ஜீவனிடம் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டே நான் எப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றே எண்ணி இருப்பேன் என கூறினாள். இன்னொரு தந்தையாக இருந்தால் அவள் என்னதான் கள்ளனை விரும்பியிருந்தாலும் மனம் கனிந்து கண்ணீர் விட்டிருப்பான், கள்ளனாக இருந்தாலும். ஆனால் அடவியில் உள்ள துஷ்ட மிருகத்தினம் கொடிய சுபாவமுடைய அந்த முரடனோ அப்பொழுதும் ஒரு அடியுண்ட வேங்கை போல உருமினானே அன்றி அவளுடைய வார்த்தைகள் அவன் மனதில் படவே இல்லை. கள்ளர்களை போலீசார் அழைத்துச் சென்ற பின் தெருக்கதவு மூடப்பட்டதும் பூபாலப்பிள்ளையும் தங்கம்மாளும் இன்னொரு மாதம் அறைக்குள் வந்தார்கள். அவள் பங்கஜம் என்ற மார்த்தாண்டம் சீமாட்டியே. இவர்களை கண்டதும் ராஜாமணி மிக்க வியப்பால் திடுக்கிட்டு விட்டாள். தங்கம்மாள் என்று அவளை நோக்கி தன் கரத்தை நீட்டினாள். தங்கம்மாள் அவள் கரத்தை ஆவலோடு பற்றி கொண்டு, என் அன்பார்ந்த எஜமாட்டியே, உங்களை மறுபடியும் சுகமாகவும் சேமமாகவும் காண்பது என் மனதிற்கு மிக்க ஆனந்தத்தை அளிக்கிறது என்று மிக்க அன்போடு மொழிந்தாள். ராஜாமணி அம்மாதை நோக்கி, நீ என் சேமத்தை பற்றி கொண்டிருக்கும் அவளை நான் அலட்சியமாக கருதியிருப்பேன் என்று எண்ணியிருப்பாய். உண்மையில் உனக்கு சமாசாரம் அனுப்பக்கூடிய நிலைமையில் நான் இல்லை. அப்படி நான் செய்ய துணிந்தாலோ, யாருடைய நன்மைக்காக வீட்டை விட்டு வந்து இத்தகைய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ அவருக்கே கெடுதி செய்வதாக முடியும். அதாவது நான் வீட்டை விட்டு வந்தது வீட்டினுடைய எஜமானருடைய சேமத்திற்கும் உயிருக்கும் ஆபத்தாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டை விட்டு வந்தேன் என கூறினாள். பூபாலப்பிள்ளை அதை கேட்டதும், என்ன சங்கதி அது? என்னை காப்பாற்றுவதற்காக நீ என் வீட்டை விட்டு அவர்களோடு கூட சென்றாய் என்றார். ராஜாமணி, ஆமாம், அவர்கள் தங்களுக்கு தீங்கிழைப்பதாக பயமுறுத்தியதால் தான் என்றாள். தங்கம்மாள் தன் எஜமானியின் கரத்தை பற்றி கொண்டு ராஜாமணியின் வலது கரத்தில் மணிக்கட்டிற்கு மேல் சற்று தூரத்தில் இருந்த ஒரு வடிவை காட்டி, அம்மா, இது என்ன? இது நான் கடைசியாக உன்னை கண்ட பொழுது இது இல்லையே என்றாள். ராஜாமணி மெதுவாக, இல்லை, நானே என்னை கொஞ்சம் காயப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிற்று. அது கிடக்கிறது, போகட்டும் என்றாள். பூபாலப்பிள்ளை, நீ என் வீட்டை விட்டு சென்ற பொழுது அன்று இரவு நடந்த சங்கதிகள் யாவும் பூரணமாக நான் அறிய வேண்டும். அவர்கள் உன்னை எப்படி கண்டுபிடித்தார்கள்? நீ இங்கிருப்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இவை யாவற்றையும் நான் அறிய வேண்டும் என்றார். ராஜாமணி மிக்க மனவருத்தத்தோடு பின்வரும் சமாசாரங்களை கூறத் தொடங்கினாள். அவர்கள் முதலில் தங்கள் வீட்டிற்குள் வந்தபொழுது நான் அங்கிருக்கிறேன் என்று தெரிந்தேனும், நான் தங்களை மனம் புரிந்து கொண்டதை அறிந்தேனும் வந்தவர்கள் அல்ல. தங்கள் வீட்டில் அதிக பொருள் இருக்கும் என்றும் தெரிந்து கொண்டார்கள். புதிதாக சேர்க்கப்பட்டோம் கட்டிடத்தின் அருகில் ஏணி இருப்பதைக் கண்டதும் அவ்வழியாக வீட்டிற்குள் சுலபமாக நுழையலாம் என்று அவர்களுக்கு புலப்பட்டது. பண ஆசை அவர்களை தூண்டி உற்சாகம் அளித்தது. அவர்கள் தங்கள் வீட்டில் கொள்ளையடிப்பதற்கு அங்கு வந்தார்கள் என்று எனக்கு நன்றாக புலப்பட்டு விட்டது. அன்று அவர்கள் தங்கள் வீட்டில் இருந்த ஏணி வழியாக ஏறி நாம் இருக்கும் அறையின் சாளரத்தின் அருகில் வந்து நின்று என்னை பார்த்து விட்டார்கள். என் அறையின் சாளரத்தருகில் நின்று மெதுவாக திரையை கொஞ்சம் விளக்க பார்த்தார்கள். நான் அங்கிருப்பதை கண்டுவிட்டார்கள். உடனே ஆலோசனை செயலானார்கள். அப்பொழுது நான் அங்கு என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒருவித வேலைக்காரி நிலைமையில் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் எனக்கு சமிக்கை காட்டி தாங்கள் பயமின்றி தாராளமாக உள்ளே வருவதற்காக உடனே தீபத்தை அணைத்து விடும்படி எனக்கு கட்டளையிட்டார்கள். அவர்கள் கோரியபடி தீபத்தை நான் அணைத்து விட்டேன். அவர்கள் உடனே அறைக்குள் வந்து நின்றார்கள். நான் எடுத்ததும், என்னத்திற்காக இங்கு வந்தீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் என்னை உற்று நோக்கினார்கள். அதன் மேல் நான் என்ன பேசுகிறேன் என்பதை உணராமலே, நீங்கள் இப்படி இரவில் அகாலமான இந்த நேரத்தில், அதிலும் தரையிலிருந்து சுமார் 50 அடி உயரத்தில் இருக்கும் சாளரத்தின் வழியாக இங்கு வருவானேன்? இது கள்ளத்தனமாக வருகிற மாதிரி அல்லவா இருக்கிறது? யாரேனும் பார்த்தால் உங்களை பிடித்து தப்பித்து கொண்டு வந்துவிட்டு சிறைச்சாலைக்கு மறுபடியும் அனுப்பி விடுவார்கள் என்று உங்களுக்கு பீதி இல்லையா என்றேன். அவர்கள், எங்களுக்கு வேண்டியது பணம், அதற்காகவே நாங்கள் இப்பொழுது இங்கு வந்தோம். இப்பொழுது நீ இங்கு இருக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு பீதியும் இல்லை என கூறினார்கள். பூபாலப்பிள்ளை வெள்ளி பாத்திரங்கள் முதலியவை, முக்கியமாக நகைகள், ரொக்கம் முதலிய வைக்கப்படும் பெட்டி, இவைகள் இருக்கும் இடத்தை நீ காட்ட வேண்டும் என கேட்டார்கள். நான் ஒரு வேலைக்காரி என்றே அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் என்று அப்பொழுது எனக்கு நன்றாக புலப்பட்டு விட்டது. நான் அவ்வாறு செய்ய மறுத்த பொழுது அவர்கள் முரட்டுத்தனமாக என்னை பிடித்து ஒரு புறமாக தள்ளிவிட்டு ஆவேசம் வந்தவர்களைப் போல படிகளில் இறங்கி செல்ல முயன்றார்கள். அப்போதுண்டான பயத்தால் நான் ஜாக்கிரதையை மறந்துவிட்டு மிக்க மனக்கலக்கத்தோடு, உங்கள் புண்ணியத்திற்கு இந்த வீட்டில் இருப்பவர்களில் ஒருவருக்கும் எந்தவித துன்பமும் செய்ய வேண்டாம், ஏனெனில் இது என் கணவன் வீடு என்று வாய் தவறி கூறிவிட்டேன். பூபாலப்பிள்ளை முதலியவர்கள் கவனமாக ராஜாமணி கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
அவள் பின்னும் கூறத் தொடங்கி, இது என் கணவன் வீடு என்று நான் கூறியதும் அவர்கள் சட்டென்று திரும்பி என் அருகில் வந்தார்கள். என்னை பல கேள்விகள் கேட்டு கடைசியில் நடந்த சங்கதி முழுமையும் அறிந்து கொண்டார்கள். நான் என் ரகசியத்தை அவர்களிடம் சிக்க செய்தது பெரிய மூடத்தனமான செய்கை. முட்டாள்தனமாக அப்பொழுது உண்டான பீதியால் என்னை அறியாமலே என் வாய் நின்று அது வந்துவிட்டது. உடனே அவர்கள் ஆலோசனை வேறு வழியில் திரும்பிவிட்டது. எனக்கு உம்மோடு இருக்கும் சம்பந்தமாகிய ரகசியத்தை கொண்டு தாங்கள் நல்ல பலனை அடையலாம் என்று தீர்மானித்து விட்டார்கள். அதை வெளியிடுவதாக கூறி என்னை பயமுறுத்தி தங்கள் விருப்பத்தின்படி என்னை நடக்க செய்யலாம் என்றும், தங்களுக்கு அவமானம் உண்டாவதற்காக பயமுறுத்தி தங்களிடம் பொருள் பறிக்கலாம் என்றும் எண்ணிவிட்டார்கள். என்னை வெளியில் அழைத்து கொண்டு போய் வைத்துக்கொண்டு தங்களிடம் பணம் பறிக்க கருதினார்கள். அவர்கள், நீ எங்களோடு கூட வந்தே தீர வேண்டும், உன் பிரியப்படி வராவிட்டால் பலவந்தப்படுவாய் என்று கூறியதோடு உடனே என்மேல் பாய முயன்று ஒரு நாற்காலியை புரட்டிவிட்டு திரைசீலையும் கிழித்து விட்டார்கள். அப்பொழுது நானாகவே தான் இவ்வாறு என் புயத்தில் காயத்தை உண்டாக்கி கொண்டேன். இத்தகைய பயமுறுத்தல்களுக்கு நான் அஞ்சுகிற ஆசாமி அல்லவென்று அவர்களுக்கு அறிவிப்பதற்காகவே நான் அவ்வாறு செய்தேன். என் தத்தத்தை நானே சிந்திக்கொள்ளும்படியான தைரியம் எனக்கு இருக்கிறது என்று அவர்கள் அறியும்படி செய்ய வேண்டும் என்பது என் கருத்து. நீங்கள் இந்த மாதிரி என்னிடம் வீண் மிரட்டல்களை காட்டுவதால் ஒரு பயனுமில்லை. அதனால் வீண் காலதாமதமே அன்றி வேறென்றும் இல்லை என்றேன். அந்த மொழிகளை கேட்ட பின் அவர்கள் சற்று மனமுடைந்தார்கள். தங்கள் பயமுறுத்தல்களை வேறு வழியில் திருப்பினார்கள். அதனால் என் மனதில் பீதி உண்டாயினும் நான் அதை வெளியில் காட்டலாகாதென்று எனக்குள்ளாகவே அடக்கிக் கொண்டேன். அதன் மேல் நான் என் உடைகளை மேல் போர்வையும் அணிந்து கொண்டு எனக்கு அவசியமான வஸ்துக்களை, அதாவது கல்யாண கணையாழியையும் தங்கம்மாள் தயவாய் என்னிடம் அளித்த தங்கள் திருவுருவப்படம் ஒன்றையும் மட்டும் எடுத்துக்கொண்டு, நீங்கள் இவ்வாறு ஒரே பிடிவாதமாக என்னை பலவந்தப்படுத்துகிற வரையில் நான் அப்படியே உங்கள் கூட வருகிறேன், புறப்படுங்கள் என்று தைரியத்தோடு கூறினேன். அம்முரடர்கள் பிரியத்திற்கு மறுத்து கூற எனக்கு தைரியமில்லை. அவர்கள் எத்தகைய விபரீத காரியத்தையும் செய்ய துணிந்தவர்கள் என்று நான் அறிவேன். அந்த சாளரத்தின் வழியாக தப்பித்து கொண்டு போவது பெரும்பாலான பெண்களால் ஆகிற காரியம் அல்லதான். ஆனால் நானோ அடிநாளிலிருந்து அத்தகைய கஷ்டமும் ஆபத்துமான வழிகளில் பழகி இருந்ததால் அது எனக்கு கஷ்டமான காரியமாக புலப்படவில்லை. சுமார் 40 அடி உயரமுள்ள ஒரு ஏணியின் வழியாக இறங்குவது எனக்கு சுலபமான ஒரு வேலையாகவே பட்டது. அப்படி நான் கீழே இறங்கி வரும்பொழுது வீதியில் போலீஸ்காரர்களை கண்டதும் நடுங்கி ஓட வேண்டியதாக ஏற்று. நான் தப்பித்து கொண்டு போய்விடலாம் என்று நம்பினேன். ஆனால் நான் என் முயற்சியில் ஜெயமடையவில்லை. நான் அதிர்ஷ்டவசத்தால் என் தந்தையிடமிருந்தும் என் தமையனிடமிருந்தும் தப்பித்து கொண்டு போய்விட்டாலும் ஒரு பயனும் இல்லாமல் போய்விட்டது. ஏனெனில் நான் வீட்டு தோட்டத்தின் பக்கம் இருக்கும் வாயிற்படி அருகில் சென்றேன். நான் யாருடைய அதிருப்திக்காக அதிகமாக பயந்திருந்தோனோ அவர்களே என் கணவரை அங்கு நின்று என்னை உற்று நோக்குவதை கண்டேன். அவரை அந்த சமயத்தில் அங்கு கண்டதும் என் மனதில் உண்டான நடுக்கம் சகிக்க உண்ணாதவையாக இருந்தது. என் மனதில் ஒரே சிந்தனை இருந்தது. அதாவது, நான் இந்த வீட்டில் இருந்தது அவருக்கு தெரியாது, இனியும் தெரியலாகாது என்பதேதான் என்னுடைய கருத்து. அந்த எண்ணம் உதித்ததும் நான் ஒன்றும் சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக அங்கிருந்து திரும்பியோடி நான் விட்டு பிரிந்து வந்துவிட்டேன், தந்தையிடமும் தமையனிடமும் சிக்கிக்கொண்டேன் என்று கூறி தன் கணவனை நோக்கி, தாங்கள் அந்த சமயத்தில் ஏன் அங்கு நின்று கொண்டிருந்தீர்கள்? என்னை கண்டபின் கதவை திறந்து கொண்டு ஏன் என்னை பின்பற்றி வரவில்லை? அது இப்பொழுதும் எனக்கு விளங்கவில்லை என்றாள் பூபாலப்பிள்ளை. நான் உன்னை கண்டதும் பிரமித்து விட்டேன். அந்த இரவு எனக்கு நித்திரை பிடிக்காமல் நான் தோட்டத்தில் நல்ல காற்றில் சற்று உழவலாம் என்று கருதி படுக்கை விட்டு எழுந்து வெளியில் சென்றேன். நான் தற்செயலாக தோட்டத்தின் அந்த பக்க வீதியின் புறமாக இருக்கும் வாயிற்படியில் அருகில் சென்று வீதியை பார்த்தபடி நின்றேன். அப்பொழுது திடீரென்று உன் உருவத்தை கண்டபொழுது இது நமது மனைவியின் உருவமே என்று எனக்கு புலப்பட்டது. நான் சற்று நிதானமடைந்து பார்த்தபொழுது உன் உருவம் அங்கில்லை. நான் கண்டது உன்னுடைய மெய்யான உருவமா என்பதே எனக்கு மிகுந்த சந்தேகமாக விட்டது. அப்படியும் நான் உடனே வெளியில் வந்து நீ யாரென்று உண்மையை அறியவே கருதினேன். அந்த கதவின் சாவி என்னிடமில்லை. அக்கதவு மூடும் பொழுது ஒரு வில்லால் தானே பூட்டிக்கொள்ளும். ஆனால் திறக்க வேண்டுமாயின் சாவி இல்லாமல் திறக்க முடியாது. என்னிடம் அந்த சமயம் அதன் சாவி இல்லை. நான் எத்தகைய மனவேதனையோடு திரும்பி என் படுக்கை அறைக்கு சென்றேனோ அது கடவுளுக்கே தெரியும் என்றாள் ராஜாமணி. அந்த கதவின் சாவி என் தந்தையிடம் இருந்தது. பூபாலப்பிள்ளை அந்த சாவி எப்படி நமது வீட்டிலிருந்து அந்த கள்ளன் கைக்கு எட்டி இருக்கும் என்று சிந்தித்தார். நம்மிடமுள்ள வேலைக்காரரில் யாரோதான் பணத்திற்கு ஆசைப்பட்டு அந்த சாவியை கள்ளரிடம் அளித்திருக்க வேண்டும் என்று தமக்குள் தீர்மானித்துக் கொண்டு, சரி, பிறகு நடந்த சங்கதியை கூறு என்றார். ராஜாமணி அவர்கள் வீட்டிலிருந்து அழைத்துச் சென்றதும் அடுத்த வீதியில் ஒரு வண்டி வாடகைக்கு பேசப்பட்டு அதில் நான் ஏற்றப்பட்டேன். வண்டிக்குள் என்னுடன் என் தமையன் மட்டுமே உட்கார்ந்து கொண்டான். வண்டி எந்த வழியாக சென்றதென்று எனக்கு தெரியாது.
பிறகு இந்த வீட்டிலுள்ள அறையில் கொண்டு வந்து என்னை வைத்து விட்டார்கள். என் தந்தையாவது தமையனாவது இருவரில் ஒருவர் எந்நேரமும் என்னிடம் காவல் இருந்தார்கள். என்னை தனியாக விட்டுவிட்டு வெளியில் செல்வதே இல்லை. இத்தகைய கௌரவமான சிறையில் நான் இருக்க வேண்டியிருந்தது. என் தந்தையும் தமையனும் என்னை நோக்கி, நீ வேண்டுமாயின் இப்போதே உன் கணவனிடம் செல்லலாம். அங்கு சென்றபின் அவர்கள் எங்கள் பிரியப்படி எங்களுக்கு உதவி செய்யும்படி அவனுக்கு நீ பயமுறுத்த வேண்டும். அவன் எங்களுடைய பிரியப்படி நடக்காவிட்டால் அவன் மானம் போய்விடும்படி செய்துவிட பின்னடையவே மாட்டோம் என்று அவனுக்கு தெரிவித்துவிடு. நாங்கள் ஒன்றும் அதிகமாக கேட்கவில்லை. நாங்கள் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும். அதற்கு ஒரு சௌகரியமான பணத்தொகையையும் வெளிநாட்டிற்கு செல்ல போதுமான செலவும் கொடுத்து எங்களுக்கு அவசியமான உதவி செய்துவிட்டால் போதும் என்று கூறினார்கள். நான் இந்த ஏற்பாட்டிற்கு ஒப்புக்கொள்ள அடியோடு மறுத்துவிட்டதால் தான் இத்தகைய கடுமையான சிறைவாசம் செய்ய வேண்டி நேர்ந்தது என கூறினாள். பூபாலப்பிள்ளை தன் மனைவியை நோக்கி, நீ என் பொருட்டாகவும் உன் பொருட்டாகவும் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்த பின் நான் கடைசியாக கோரும் விஷயத்திற்கு இணங்க மறுப்பது சற்றேனும் நீதியாகுமா என கூறினார். உன் விஷயத்தில் இப்போது என் மனதில் முழு மாறுதல் உண்டாகி இருப்பதை நீ அறியவில்லை என்றார். ராஜாமணி, அப்படியாயின் தாங்கள் அதற்கு மேல் என்ன காரணத்தாலோ பேச முடியாமல் நின்றுவிட்டாள். அவள் மிகுந்த நாணத்தால் அப்படி செய்தாள் என்று தெரிந்தது. அந்த சமயம் தங்கம்மாள் இதுதான் தான் பேச வேண்டிய சந்தர்ப்பம் என்று உணர்ந்து ராஜாமணியின் அருகில் சென்று, என் அன்பார்ந்த எஜமாண்டியே, நீங்கள் இந்த சமயத்தில் இந்த விஷயத்தில் மறுத்து கூறுவது தகுதியாக இல்லை என கூறினாள். அந்த சமயம் மார்த்தாண்டம் சீமாட்டி ராஜாமணியை நோக்கி, நான் உன் கணவர் குடும்பத்தை சேர்ந்தவள். அந்த குடும்பத்தை பற்றி எப்பொழுதும் பெருமையுடையவள். நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன். நீ என் சுற்றத்தாராகிய பூபாலப்பிள்ளையை மனம் புரிந்து கொண்ட வரையில் அவர் குடும்பத்தை ஆதரித்து அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டியது உன் கடமை. அதோடு நீயும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என கூறினாள். நீ என்னுடைய சகோதரியை போன்றவள் என கூறினாள். தான் முன்பின் பார்த்திராத கம்பீரமான அந்த சீமாட்டி தன்னிடம் அம்மாதிரி கூறியதை கேட்டதும் அவளை உற்று நோக்கினாள். அவளுடைய இரக்கமும் கருணையும் பொருந்திய வதனத்தையும் நாணயமான உடையையும் கண்டு தன் கரத்தை நீட்டி அவள் கரங்களை பற்றி கொண்டு பாதி விசனமும் பாதி மதிப்போடும் கூடிய பார்வையோடு அவளை உற்று நோக்கி, அம்மா, தாங்கள் கூறிய நன்மை பொருந்திய மொழிகளுக்காக நான் மிக்க வந்தனம் அளிக்கிறேன் என்று கூறினாள். அந்த சீமாட்டி, அப்படியாயின் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வா என்று நம்புகிறேன் என கூறினாள். ராஜாமணி அவள் தன் கருத்திலிருந்து அப்பொழுதும் மாறுவதாக புலப்படவில்லை. எனவே தங்கம்மாள் ஒரு கடிதத்தை எடுத்து பூபாலப்பிள்ளையிடம் கொடுத்தாள். அந்த கடிதத்தை பிரித்ததும் அவருடைய கரங்கள் நடுங்கியது. ஓ, இது என் தந்தையின் கையெழுத்து என்றார். இந்த மொழிகளை கேட்டதும் யாவரும் திடுக்கிட்டு மனக்கிளர்ச்சி அடைந்தார்கள். அவர் அவ்வாறு கூறிய பொழுது தங்கம்மாள், ஆமாம், என் கண் முன்பாக வரையப்பட்டது என்றாள். பூபாலப்பிள்ளை அதை பார்த்தபின் கடைசியில் கையொப்பத்தை உற்று நோக்கி தங்கம்மாளை பார்த்து, இதுகாரும் இது ஏன் எனக்கு காட்டப்படவில்லை என்றாள். தங்கம்மாள், உமது தந்தை அவ்வாறு கட்டளையிட்டார். அவர் என்னை நோக்கி, இது என்னுடைய கடைசி மரண சாசனம். நான் இதை ரகசியமாக உன்னிடம் அளிக்கிறேன். 1 வருட காலம் இதை பற்றி உலகத்தில் ஒருவரும் அறியலாகாது. இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். இந்த 1 வருடத்தின் முடிவில் என் மருமகள் இந்த வீட்டின் எஜமானியாக இருந்து காரியங்களை நடத்தினாள். அவள் தன் கணவனோடு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இந்த கடிதத்தை வெளியில் ஒருவருக்கும் காட்ட வேண்டாம். தீயில் கொளுத்துவிடு. அப்படியின்றி அவள் இறந்து போகாமல் வேறெந்த காரணத்திற்காகவோ இந்த வீட்டில் இல்லாவிடின் இந்த கடிதத்தை என் புத்திரனிடம் அளித்து அவள் உண்மையில் என் புத்திரனாயின் இதில் கூறியுள்ளபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கட்டளையிட்டதாக கூறு என்று எனக்கு கட்டளையிட்டார் என கூறினாள். இந்த மொழிகளை கேட்டதும் பூபாலப்பிள்ளையின் கரத்தில் இருந்த கடிதம் துடித்தது. அவர் தங்கம்மாளை நோக்கி, இதில் அடங்கியுள்ள சங்கதி என்ன என்று உனக்கு தெரியுமல்லவா என கேட்டார். தங்கம்மாள் தன்னுடைய தலையை அசைத்தாள். அதன் மேல் பூபாலப்பிள்ளை தன் மனைவியை நோக்கி, ராஜாமணி, நான் உன்மேல் கொண்ட பூரணமான காதலோடு என்னை மனம் புரியும்படி உன்னை வேண்டிக் கொண்ட பொழுது நீ என்னோடு கூட என் அந்தஸ்தையும் செல்வத்தையும் அனுபவிக்க வேண்டுமென்றும் என் இருதயத்தின் பூரண அன்பையும் நீ பயனடைய வேண்டுமென்றே நான் கருதுகிறேன். இந்த கடிதம் என் கண்களை திறந்துவிட்டது. இந்த கடிதத்தில் என் தந்தை குறித்துள்ள நிபந்தனையின்படி அவருடைய ஆஸ்தி முழுமையும் அனுபவிக்க வேண்டிய ஆள் அவருடைய மருமகளே அன்றி புத்திரன் அல்ல. அவர் விருப்பத்திற்கு மாறாக நான் ஒருபொழுதும் நடக்க முடியாது என்றார். அந்த மரண சாசனத்தின் நிபந்தனை இன்னதென்று உணர்ந்த ராஜாமணி, எங்கே அதை காட்டுங்கள் என்று அந்த பத்திரத்தை அவர் கரத்தினின்று பிடுங்கிக் கொண்டு அதை உற்று நோக்கி, அடடா, அவர் எப்படித்தான் இவ்வாறு எழுதினார் என்று கூறிக்கொண்டே முழுமையும் வாசித்து பார்த்து கசக்கி அதனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். தங்கள் தந்தை அந்த சமயம் என்னை அன்போடு மார்போடு அணைத்து கொண்ட பட்சத்தை நினைக்கும் பொழுது
அன்பே நம் இருவரையும் பிணிக்குமன்றி எத்தகைய செல்வமும் அந்த காரியத்தை செய்யாது என கூறினாள். இந்த செல்வத்தை பற்றி நிபந்தனையே நமக்குள் எப்பொழுதும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டே அந்த மரண சாசனத்தை கிழித்து தீயில் எறிந்துவிட்டு அந்தியந்த ஆவலோடும் பிரேமையோடும் தன் கணவனது மார்பின் மேல் சாய்ந்து விட்டாள். பூபாலப்பிள்ளை இன்னவிதமென்று விவரிக்க ஒண்ணாத ஆனந்தத்தோடு தமது அன்பார்ந்த மனைவியை தம் மார்பின் பேல் ஏற்று பரவசமடைந்தார். அவருக்கு அவள் மேல் இதுகாரும் இருந்த அன்பு இப்பொழுது அவளுடைய மிக்க பெருந்தன்மையான செய்கையாய் கண்டதும் அளவு கடந்ததாகிவிட்டது. இப்பொழுது சொத்துக்கள் அனைத்தும் அவள் கையில் சிக்கிவிட்டதால் அவள் எப்படி வேண்டியாயினும் அதை செய்திருக்கலாம். ஆனால் அந்த மாதோ செல்வத்தை சற்றும் மதிக்கவே இல்லை. பூபாலப்பிள்ளை தன் மனைவினுடைய பெருந்தன்மையை பூரணமாக உணர்ந்து ஆனந்த பரவசமடைந்து விட்டார். பங்கஜம் என்ற மார்த்தாண்டம் சீமாட்டி ஆதியில் பூபாலப்பிள்ளையின் மேல் காதல் கொண்டிருந்தாலும் அவள் அந்த பிரபுவை மணந்து கொண்ட பின் அந்தஸ்திற்கும் செல்வத்திற்கும் ஆசைப்பட்டே அவளை மனம் புரிந்து கொண்டாள். ஆனால் அவர் சீக்கிரத்திலேயே காலமாகிவிட அவள் சுயாதீனம் அடைந்தாள். கணவன் இறந்து போனதால் அவளுக்கு விசனமில்லை என்று நாம் கூற வேண்டுவதில்லை. விசனத்திற்கு மாறாக சந்தோஷமே அடைந்தாள் என்றே கூறலாம். அவளுடைய தேசாந்தரத்தின்படி மற்றொரு புருஷனை மணந்து கொள்ளலாம். அவள் இந்திரபுரிக்கு திரும்பி வந்த பொழுது தன் சுற்றத்தாராகிய பூபாலப்பிள்ளையை மணந்து கொள்ளலாம் என்று கருதியே இருந்தாள். பின்னர் அங்கு நடந்த சங்கதிகளை எல்லாம் தங்கம்மாளின் மூலமாக அறிந்து கொண்டவுடன் அவள் ராஜாமணியுடன் சேர்த்து வைக்கவே அவள் விரும்பினாள். பூபாலப்பிள்ளை ராஜாமணியை முன்னர் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டதால் அவர்கள் திருமணத்தை கொண்டாடுவதற்காக தன் மாளிகையிலேயே மிக சிறப்பான ஒரு விருந்தை நடத்தினாள். வந்தவர்களுக்கெல்லாம் ராஜாமணியின் குணம் பூபாலப்பிள்ளையின் அந்தஸ்துக்கும் பெருந்தன்மைக்கும் பூரணமாக சகல விஷயங்களிலும் பொருத்தமானவளே என்று புகழ்ந்து கொண்டார்கள். ஆனால் அவள் யாருடைய குடும்பத்தை சேர்ந்தவள் என்பது மட்டும் ஒருவருக்கும் தெரியாது. ராஜாமணியின் தந்தையும் தமையனும் சிறையாக்கப்பட்ட மறுநாள் மீண்டும் அவர்கள் பலவாறெல்லாம் முயற்சி செய்து அவர்கள் இருவரும் சிறையிலிருந்து தப்பித்து தங்களுடைய தேசம் செல்ல முயன்ற பொழுது அவர்கள் பலவிதமான இன்னல்களை அடைந்தனர். அதனால் அவர்கள் மனம் திருந்தி தன் மகள் மற்றும் மருமகனிடம் மன்னிப்பு கேட்க எண்ணி இந்திரபுரிக்கு அருகில் இருக்கும் சுகுமாரபுரி என்னும் இந்த இடத்தை வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கடலில் பயணம் செய்ததால் அவர்களுக்கு அப்பொழுது வந்த ஒரு கடல் நோய் அவர்களை பற்றி கொண்டது. அவர்கள் தாங்கள் இந்திரபுரிக்கு வந்தால் பூபாலப்பிள்ளையினுடைய மானம் கப்பலேறிவிடும் என்பதற்காக சுகுமாரபுரியிலேயே ஒரு வைத்தியசாலையில் சேர்ந்து கொண்டு அங்கிருந்து அவர் கடிதம் எழுதி தங்கள் இருக்கும் இருப்பிடத்தை அறிவித்து அவர்கள் இருவரையும் காண வேண்டும் என்றும் அவர்கள் தாங்கள் அந்தியந்த காலத்தில் இருப்பதாகவும் அவர் எழுதியிருந்தார். அதை கண்டதும் ராஜாமணியும் பூபாலப்பிள்ளை இருவரும் அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். தமையனும் அவருடைய தகப்பனாரும் மிகவும் மனம் வருந்தி தாங்கள் செய்த கொடிய செயல்களை எல்லாம் மன்னிப்பு அளித்துவிடும்படி மிகவும் கெஞ்சி கேட்டிக்கொண்டார்கள். அவர்கள் சிறிது நேரத்திலேயே அடுத்தடுத்து இருவரும் மாண்டு போனதால் அவர்களுடைய சவங்களை எடுத்து அடக்கம் செய்துவிட்டு இந்திரபுரிக்கு மிகுந்த மன வருத்தத்தோடு ராஜாமணியும் பூபாலப்பிள்ளையும் திரும்பினார்கள். பூபாலப்பிள்ளை தன் மனைவியாக ராஜாமணியை பலவாறெல்லாம் தேற்றினார். ராஜாமணியும் பூபாலப்பிள்ளையும் மலரும் மனமும் போலவும் பாலும் நீரும் போலவும் மனமுருமித்து மகிழ்ச்சி அதிகரித்து இல்வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையானது ஆனந்தமாகவே நடைபெற்றது. செல்வம் ஓங்கி வளர்ந்தது. அவர்கள் நற்சந்ததிகளை பெற்று நாடோறும் இன்புற்று வாழ்ந்து வந்தார்கள். ராஜாமணியும் பூபாலப்பிள்ளையும் சத்தியத்தோடு நடந்து வந்தமையால் முதலில் சில கஷ்டங்களை அடைந்தாலும் முடிவில் பெரிய கௌரவத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அடைந்தார்கள். சத்தியமே தலை காக்கும். செவ்விய குணமுடையாருக்கு தெய்வம் துணை செய்யும்.